டெவலப்மெண்ட் மேனேஜரா இருக்கிறேன். ஸோ இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ காலேஜ் படிக்கும் போதே பார்ட் டைம்ல இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ காலேஜ் முடிச்ச ஒரு 4 வருஷம் ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 9 இயர்ஸ்ல ஆல்மோஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு 5 வருஷம் 4 வருஷம் பார்ட் டைம், பேலன்ஸ் ஒரு 5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம். ஸோ இந்த மாதிரி ஒரு 9 இயர்ஸ்ல ஆல்மோஸ்ட் இந்த பிசினஸ்ல மோர் தேன் ஒரு 1 crore மேல இந்த பிசினஸ்ல நம்ம ஏர்ன் பண்ணியாச்சு. நம்ம அது ஒரு பொசிஷன் வந்தாச்சு. ஸோ நான் இந்த இடத்துல ஃபைனலா பேச வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸோ நீங்க ரீசெண்ட் டேஸ்ல பிஜிகார்ட் கேட்டிருக்கலாம். இப்போ அட் பிரசன்ட்ல நீங்க பிஜிகார்ட்டுங்கிற ஒரு பிரசன்டேஷன் கேட்டிருப்பீங்க. நம்ம பிரவீன் சார் வந்து அழகா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ அது கேட்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 7 டைப் ஆஃப் இன்கம் கேள்விப்படுறோம். இதனால் வரைக்குமே நம்ம கேள்விப்பட்டது 2 டைப் ஆஃப் இன்கம் தான். ஒன்னு வேலைக்கு போனோம் அப்படின்னா ஒன்னு கிடைக்கிறது சேலரி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்சென்டிவ். அப்ப இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் இன்கம் கேள்விப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓடிட்டு இருக்கும் போது திடீர்னு 7 டைப் ஆஃப் இன்கம், அந்த ரீட்டைல் ப்ராஃபிட், பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் போனஸ், ஜெனரேஷன் போனஸ், மந்த்லி பர்ஃபார்மன்ஸ் போனஸ், இன்சூரன்ஸ், ஆனுவல் ப்ராஃபிட், அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் சொல்லி இந்த 7 டைப் ஆஃப் இன்கம் கேட்கும் போது கம்பல்சரி உங்க எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கும். இப்படி எல்லாம் இன்கம் டைப்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் உண்மையா, உண்மையில இந்த 7 டைப் ஆஃப் இன்கம் எல்லாம் இருக்குதா, இதெல்லாம் யாராச்சும் வாங்கியிருக்காங்களா, அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய மைண்ட் லாக்ஸ் இருக்கும். எதுக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் என்டர் ஆகணும், நான் ஆல்ரெடி ஒரு நல்ல வேலையில இருக்கேன், இல்ல நான் நல்ல வேலைக்கு போக போறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய உங்களுக்கு மைண்ட் பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையுமே கிளியர் பண்றதுக்காக என்னோட ஸ்பீச் வித்தின் ஒரு 20 மினிட்ஸ், ஒரு 20 நிமிஷம் இந்த இண்டஸ்ட்ரினா என்ன, இந்த இண்டஸ்ட்ரியோட முக்கியத்துவம் என்ன, இந்த இண்டஸ்ட்ரியை ஏன் இப்ப நம்ம எடுத்து பண்ணணும், இந்த 3 விஷயத்தை தான் நான் இங்க டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் எந்த ஒரு டைவர்ஷன் இல்லாம, எந்த ஒரு நாய்ஸ், உங்க சரௌண்டிங்ல எந்த ஒரு சத்தம் இல்லாம அழகா உட்காந்து கவனிங்க. நீங்க கவனிக்கும் போது இந்த பிசினஸோட வேல்யூ என்னன்னு தெரியும், எந்த மாதிரி ஒரு பிசினஸ்ங்கிறது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் வந்து கொடுக்கும்போது அந்த இடத்துல கண்டிப்பா நோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு ஃபைனலா பர்ச்சேஸ்னு ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12,000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணும், மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25,000 பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த பர்ச்சேஸ்ங்கிற வேர்டு சொல்லுவாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்கும்போது நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, என்னடா இன்வெஸ்ட்மெண்டே இல்லைன்னாங்க, ஆனா ஒரு 10,000 15,000க்கு பர்ச்சேஸ் பண்ண சொல்றாங்களே அப்படிங்கிற நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெளிவு பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா பொதுவா பர்ச்சேஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வித்தியாசம் தெரியாம நம்ம இருக்கோம். அதுதான் நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது, அதாவது நமக்கு தேவையான ப்ராடக்டை வாங்குறோம் அப்படின்னா அது பர்ச்சேஸ். அதே அந்த ப்ராடக்டை மக்களுக்கு விற்கிறதுக்காக நம்ம வாங்கி ஒரு கடை வச்சு அந்த கடைக்கு வாடகை கொடுத்து கரண்ட் பில் கட்டி அங்க வேலை செய்யற மக்களுக்கு சம்பளம் கொடுத்து இப்படி நம்ம பண்ணோம்னா அது இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்றதுக்காக வாங்கணும் அப்படின்னா அது பர்ச்சேஸ். அதே பொருளை மக்களுக்கு விற்கிறதுக்காக விற்பனை செய்யறதுக்காக நம்ம வாங்கும் போது அது இன்வெஸ்ட்மெண்ட். சோ இந்த ஒரு பிஜிகார்ட்ங்கிற ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்டே நம்மகிட்ட எதிர்பார்க்கல. நமக்கு தேவையான நம்ம யூஸ் பண்றதுக்காக ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டைம் நம்ம இந்த பிஜிகார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த பிஜிகார்ட் இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட். சரி, ஓகே, பிஜிகார்ட் பத்தி நீங்க சொல்றீங்க எல்லாம் ஓகே. பிரவீன் சார் ஆல்ரெடி எல்லாம் அழகா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஏன் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன, உங்ககிட்ட இருக்கிற கேள்வி அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன, இது ஏன் நம்ம தமிழ்நாட்டுல பண்ணணும், இது ஏன் நம்ம இந்தியால பண்ணணும், அதுக்கு அடுத்த கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா ஏன் இந்த வயசுல பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த 3 முக்கியமான கேள்விதான் இருக்கும். ஸோ இந்த 3 முக்கியமான கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பதில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னா, ஒரு விளம்பரங்களுக்கு பிரவீன் சார் அழகா சொல்லியிருப்பாரு, ஒரு அரிசியை எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. இந்த உலகத்துல கோடிக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நம்ம தலைக்கு தேக்கிற பேராஷூட் எண்ணெயில இருந்து காலுக்கு போற பேரகன் செப்பல் வரைக்குமே மேக்சிமம் தலைக்கு தேய்க்கிற எண்ணெயில இருந்து காலுக்கு போற செப்பல் வரைக்கும் கோடிக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நம்ம சுத்தி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அத்தனை ப்ராடக்டையுமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு யூஸ் பண்ற ஒரு மெத்தட் தான் அட்வர்டைஸ்மெண்ட்.
ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட்ஸ் சொல்லுவாங்க, கை மாத்திரவங்க. இவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு வருமானம் போகுது. அதாவது எந்த அளவுக்கு அந்த வருமானம் இருக்கு அப்படின்னா, ஒரு பொருளோட விலை எம்ஆர்பின்னு சொல்லுவாங்க. அந்த பொருளோட விலை 1000 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருளோட உற்பத்தி விலையே 100 ரூபா தான். அப்ப 100 ரூபாய்க்கு தயாரிக்கிற பொருளை 1000 ரூபாய்க்கு இங்க மக்கள் பணம் கொடுத்து வாங்குறாங்க. அப்ப அந்த இடையில இருக்கிற 900 ரூபாய் 800 ரூபாய் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா விளம்பரங்களுக்கும் அதை கை மாத்திர இன்டர்மீடியட்ஸ்க்கும் தான். சோ இந்த மாதிரி ஒரு பொருள் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த மாதிரி கோடிக்கணக்கான ப்ராடக்ட்ஸுமே அந்த ப்ராடக்ட்ஸோட எம்ஆர்பியில இருந்து 80 to 80ல இருந்து 90% அந்த பணம் வந்து இன்டர்மீடியட்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டுமே செலவாகுது. இது நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு தாகமா இருக்குன்னு சொல்லி இந்த வெயில நடக்கும் போது கொக்கோலா வாங்கி குடிப்போம். ஒரு 10 ரூபா கொக்கோலா கண்ணாடி பாட்டில் வாங்கி குடிக்கிறோம் அப்படின்னா அதோட உற்பத்தி விலையை வந்து பாத்தீங்கன்னா ₹1.25. ₹1.25 உற்பத்தி ஆகிற அந்த கொக்கோலாவை நம்ம 10 ரூபா கொடுத்து வாங்குறோம். அப்ப அந்த 9 ரூபா 8 ரூபா 75 யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கொக்கோலாக்கு விளம்பரம் நடிச்ச செலிபிரிட்டிக்கும் தென் வந்து பாத்தீங்கன்னா அது கை மாத்திர இன்டர்மீடியட்ஸ்க்கும் தான். அப்ப இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம். நம்ம கடையில போய் வாங்குற அரிசியில இருந்து, மல்லிகை சாமான்ல இருந்து, காய்கறியில இருந்து, விவசாயி ஒரு 10 ரூபாய்க்கு கொடுப்பான், கடையில நம்ம 100 ரூபாய்க்கு வாங்குவோம். இதான் இங்க கான்செப்ட். அப்ப இந்த மாதிரி கோடிக்கணக்கான ப்ராடக்ட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா விளம்பரம் நடக்குது, இன்டர்மீடியட்ஸ் நடக்குது. ஸோ அந்த விளம்பரத்துக்கு மிகப்பெரிய தொகை வந்து பாத்தீங்கன்னா செலவாயிட்டு இருக்கு. ஸோ அந்த விளம்பரத்துக்கு போகக்கூடிய மிகப்பெரிய அந்த தொகைய மக்களுக்கு உழைப்பின் அடிப்படையில் பங்கு போட்டு பகிர்ந்துக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ இது கேட்கும் போதே நல்லா இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இண்டஸ்ட்ரி. விளம்பரத்துக்கு கொடுக்குற பணத்தை, விளம்பரத்துக்கு செலவு பண்ற பணத்தை நம்மளுக்கு உழைச்சோம் அப்படின்னா நமக்கு வருமானமா தரேன்னு சொல்ற ஒரு பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இதை கேட்கும் போது நமக்குள்ள எல்லாம் என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, இது ஸ்கேம். அது எப்படி விளம்பரத்துக்கு செலவாகிற ப்ராடக்ட், விளம்பரத்துக்கு செலவாகக்கூடிய பணத்தை எப்படி நமக்கு ஈக்கமா தருவாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா பொய் சொல்றாங்க, இது ஒரு ஸ்கேம் அப்படிமா ஃபீல் ஆகும். பட் ரியல் ஸ்கேம் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாமே விளம்பரத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு ஒரு தலைக்கு தேய்க்கிற பேராஷூட் ஆயில் நான் சொன்னேன். அந்த பேராஷூட் ஆயிலுக்கு விளம்பரம் கொடுக்கிற ஒரு நடிகை வந்து பாத்தீங்கன்னா நீங்க விளம்பரத்துல பார்த்திருப்பீங்க. அதை பார்த்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் வாங்குறாங்க. இந்த பேரகான் செப்பலுக்கு விளம்பரம் கொடுத்த நடிகரை நீங்க வேணா பார்த்திருப்பீங்க. அதை பார்த்து நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரகான் செப்பல் வாங்குறாங்க. பட் அந்த விளம்பரங்கள்ல நடிக்கிற நடிகர்கள், நடிகைகள் அவங்க நடிக்கிற அந்த பொருளை தான் யூஸ் பண்றாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இப்ப நீங்க நல்லா பாத்திருப்பீங்க, நிறைய விளம்பரம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேர் அண்ட் லவ்லின்னு சொல்லி ஒரு விளம்பரம் வந்திருக்கும். அந்த ஃபேர் அண்ட் லவ்லிய இன்னைக்கு மக்கள் வாங்குறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, நல்ல அழகான ஒரு பொண்ணு ரோஸ் கலர்ல இருக்கும். அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்னோட கலருக்கு, என்னோட பிரைட்னஸுக்கு, என்னோட க்ளோயிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேர் அண்ட் லவ்லி தான் காரணம்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுத்துருக்கும். அப்ப நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓகே ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பொண்ணு மாதிரி நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஜொலிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாருமே வாங்குவாங்க. பட் அவங்க அந்த ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணி தான் அவங்க அந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கிறாங்களா இல்ல க்ளோயிங்கா இருக்காங்களா கேட்டா கிடையவே கிடையாது. அதுக்கு அவங்க ஆர்கானிக்கா வந்து நிறைய ஃபேஷியல் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு விளம்பரத்துல இந்த பொருளை மக்களுக்கு விற்கணும், இந்த பொருளோட நல்ல டேர்ன் ஓவர் கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த கிரீமை யூஸ் பண்ணனாலதான் என் ஃபேஸ் இவ்வளவு க்ளோயிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுக்குறாங்க. பட் அதை நம்பி மக்கள் வாங்குறாங்க பாத்தீங்களா, அதுதான் ரியல் ஸ்கேம். அந்த பொருள்னாலதான் அவங்களுக்கு வந்து மாற்றங்கள் வந்திருக்குங்கிறது தான் ரியல் ஸ்கேம். அவங்க வேற வேற ஆர்கானிக் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க நல்லா க்ளோவிங்கா இருந்திருப்பாங்க. பட் அந்த பொருள்னால சொல்லி விற்கிறாங்க பாத்தீங்களா, இதுதான் ரியல் ஸ்கேம். அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்கேம் கிடையாது, விளம்பரங்கள் தான் ஸ்கேம். நீங்க விளம்பரத்தில் நிறைய பார்த்திருக்கலாம். இந்த குளுக்கோஸை குடிச்சிட்டு ஒரு பைக்கு தள்ளனா லாஜிக் இருக்கு, இந்த குளுக்கோஸ் குடிச்சிட்டு ஒரு கார் தள்ளனா லாஜிக் இருக்கு, இந்த குளுக்கோஸ் குடிச்சிட்டு பிளைட்டை தள்ளிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த குளுக்கோஸ்ல பவர் இருக்காம. இன்னைக்கு நீங்க பாப்பீங்க பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸும் சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி சொல்லியிருப்பாரு, பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொல்லி ஒரு விளம்பரம் நடிச்சிருப்பாங்க. அந்த விளம்பரத்துல இருந்து அவங்களுக்கு கிடைச்ச தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய். பட் அவங்க டெய்லி பூஸ்ட் குடிக்கிறாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேக் வெட்டி இருக்கிறாங்க. அந்த கேக்ல ஒரு பீஸ் சாப்பிடுங்கன்னு சொல்லி கட் பண்ணி கொடுக்குறாங்க. நான் கேக் எல்லாம் சாப்பிட மாட்டேன், சுகர்ல தொடவே மாட்டேன். அப்ப அவங்களோட சீக்ரெட் வந்து பாத்தீங்கன்னா சுகர் அவாய்ட் பண்றது, அவங்களோட சீக்ரெட் ஆர்கானிக் ஃபுட் எடுக்கிறது.
பட் அவங்க பூஸ்ட் தான் என்னோட சீக்ரெட்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ப்ரொமோட் பண்றாங்க. அதை பார்த்து நீங்க நிறைய மக்கள் வந்து பூஸ்ட் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்றேன், இதான் ரியல் ஸ்கேம். பட் அதே இந்த சொசைட்டில பல கெமிக்கல்ஸ் கலந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கிற இந்த சொசைட்டில 100% ஆர்கானிக்கான ப்ராடக்டை விளம்பரத்துக்கு செலவு பண்ணி மக்களுக்கு ரீச் பண்ணாம, ஒரு மக்களுக்கு உழைப்பின் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்து ஜஸ்ட் விளம்பரத்து மூலியமா மக்களுக்கு ரீச் பண்றதை தாண்டி மக்களுக்கு வருமானம் கொடுத்து மக்களுக்கு ரீச் பண்ண வந்த ஒரே ஒரு கம்பெனி, இந்த பெஸ்ட் கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா பிசிகா டி காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இன்னைக்கு இந்த பிசிகா டி காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல மோர் தென் 600 இருந்து 700 பிளஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இங்க இருக்கிற அனைத்து ப்ராடக்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா மோர் அண்ட் மோர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். இதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸ்கேம் இல்லாம மக்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பை கொடுத்து இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் நம்ம மூவ் பண்ண போறோம். இதான் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். சரி, ஓகே, இது ஏன் தமிழ்நாட்டுல இந்தியால பண்ணணும்? இதான் அடுத்த கேள்வியா இருக்கு. அந்த கேள்விக்கு என்ன ஒரு நல்ல ஒரு ஆன்சர் அப்படின்னா, இப்போ பிளான் எடுக்கும்போது நம்ம பிரவீன் சார் சொல்லியிருப்பாரு, டெக்னாலஜி டெவலப் ஆயிருச்சு. டெக்னாலஜி டெவலப் பண்ணனால இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ, அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த ஒரு துறையில மட்டுமே 3 லட்சம் கோடி எடுத்திருக்காங்க. சைனால கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி டர்ன் எடுத்திருக்காங்க. ஜப்பான்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி எடுத்திருக்காங்க. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த ஜப்பான், சைனா, யுஎஸ், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜில முன்னேறின நாடுகள். அப்ப டெக்னாலஜியில முன்னேறின நாடுகள், அந்த டெக்னாலஜினால அங்க மக்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அங்க இருக்கிற மக்கள் எடுத்த ஒரு சொல்யூஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். சோ நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம இந்தியாலயும் வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜினால நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகுது. சோ நம்மளும் எடுக்க வேண்டிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் டைரக்ட் செல்லிங் அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு கேள்வி கிரியேட் ஆகும், ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆச்சு அப்படின்னா அது மக்களுக்கு நல்லது தானே, அதனால எப்படி வந்து பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம், அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சோ அதுக்கு ஒரு நல்ல பதில் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்க நிறைய பேர் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுவீங்க, யூடியூப் பாப்பீங்க, நிறைய பேர் நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல இருப்பீங்க, பேஸ்புக்ல இருப்பீங்க. சோ இந்த சமீப காலங்களா இந்த 2026 ஐ மீன் அந்த 2025 ஒரு மேல இருந்து 2025 மேல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ பார்க்கலாம். இந்த கம்பெனில இருந்து 6000 பேர்த்த தூக்கிட்டாங்க, அந்த கம்பெனில இருந்து 5000 பேர்த்த தூக்கிட்டாங்க, இந்த கம்பெனில இருந்து ஒரு 19,000 பேர்த்த வேலை விட்டு தூக்க போறோம். இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் எதனாலன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி. இதெல்லாம் நம்ம கேள்விப்படும் போது நமக்கே ஒரு சந்தேகம் இருக்கு, டெக்னாலஜி மக்களுக்கு நல்லதுதான், இதனால எப்படி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற மொபைல், இன்னைக்கு எல்லாத்து கையிலயும் வந்து மொபைல் இருக்கு. சின்ன குழந்தைகள்ல இருந்து ஒரு வயசான பாட்டி தாத்தா கிட்ட கூட என்ன இருக்கு அப்படின்னா மொபைல் இருக்கு. அப்ப நம்ம யூஸ் பண்ற மொபைல்ல பல ஆப்ஸ் எல்லாம் நீங்க பாப்பீங்க, அப்ளிகேஷன்ஸ். சோ ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு பின்னாடியும் பல லட்சம் மக்களுக்கு வேலை போயிருக்கு. இதை கேட்கும் போது வேடிக்கையா இருக்கும், பட் இதை நம்ம ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ கடைக்கு போறோம், டீ சாப்பிடுறோம், இல்ல ஒரு மல்லிகை கடைக்கு போறோம், ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு பொருளை பர்ச்சேஸ் பண்றோம். டக்குன்னு நம்ம என்ன கேட்கறோம்னா, போன்பே இருக்கா, கூகுள் பே இருக்கா, ஸ்கேனர் காமிங்க அப்படின்னு நம்ம கேட்டுறோம். ஒரு 10 ரூபாயா இருந்தாலும் சரி, ஒரு 100 200 இருந்தாலும் சரி, 1000 2000 இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஸ்கேனர் காமிங்க, போன்பே இருக்கா, கூகுள் பே இருக்கான்னு சொல்லி எல்லா கடையிலையும் நம்ம கேட்கறோம். இன்னைக்கு இளநீ வெட்டுற கடையில இருந்து எல்லா கடையிலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேனர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட்ல வந்து ஒரு டேட்டா மூலியமா, இன்டர்நெட் மூலியமா பணத்தை டிரான்ஸ்பர் பண்றோம். எது மூலியமா? போன்பே மூலியமா, கூகுள் பே மூலியமா. சோ இதே நீங்க 15 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்க அப்படின்னா, ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு நீங்க பணம் போட்டு விடணும் அப்படின்னா நீங்க செல்லான் ஃபில் பண்ணி லைன்ல நிக்கணும். அதை வாங்கி ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடுச்சுன்னு என்டர் பண்றதுக்கு ஒருத்தருக்கு சம்பளம் இருந்துச்சு. ஒரு பேங்குக்குள்ள அப்படியே என்டர் ஆனீங்கன்னா பணம் போடுறதுக்கும் வந்து செலான் ஃபில் பண்ணணும், பணத்தை எடுக்கிறதுக்கும் செலான் ஃபில் பண்ணணும், பணத்தை இன்னொருத்தவங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாத்தணும்னா நீங்க செலான் ஃபில் பண்ணணும், செக் ஃபில் பண்ணணும். சோ இந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. ஒரு பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெகஜோதியா ஒரு 15 பேர் 20 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க பேங்க் எம்ப்ளாயின்னு சொல்லி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நாட்டுல நிறைய பேங்க் இருந்துச்சு, நிறைய பேங்க்லயும் வந்து 15 20 பேர் வேலை செஞ்சுட்டாங்க. என்னைக்கு இந்த போன்பே கூகுள் பே
டெபாசிட் பண்ணா டெபாசிட் மிஷின், பணத்தை எடுக்கணும்னா ஏடிஎம் மிஷின், இந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப் ஆச்சோ அன்னையில இருந்து நீங்க பேங்க் பக்கம் போனீங்க அப்படின்னா வேற 5 பேர் தான் வேலை செய்யணும். அப்ப ஜஸ்ட் ஒரே ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் பின்னாடி எத்தனை பேத்துக்கு பேங்க் வேலைங்கிறது போயிருக்கு ஜஸ்ட் இமேஜின். தென் முன்னாடியில ஒரு அவசரம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேனை கூப்பிடுவோம். பட் இன்னைக்கு ஓலா, ஊபர் அப்படின்னு சொல்லிட்டு, ரெட் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன்ல நம்ம டாக்ஸி புக் பண்றதுனால நம்ம தெருவில் இருக்கிற எத்தனை ஆட்டோமேன் காலி பண்ணி போயிட்டாங்க. ஜஸ்ட் இமேஜின். ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா எந்த தெருவா இருந்தாலுமே அந்த தெரு முனையில வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும். இன்னைக்கு பல ஏரியால ஆட்டோ ஸ்டாண்டே கிடையாது, ரிக்ஷாவே கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி ரிக்ஷான்னு ஒருத்த ஓட்டிட்டு இருப்பான், அவனுக்கு ஒரு ஊதியம் ஒண்ணு இருந்துச்சு, வேலைன்னு ஒண்ணு இருந்துச்சு. பட் இந்த ஓலா ஊபர் வந்ததுக்கு அப்புறம் ரிக்ஷாவே காணும், ஆட்டோவே பெருசா காணும். ஸோ பிகாஸ் ஆஃப் அந்த ஒரு அப்ளிகேஷன். சேம் புக் மை ஷோ. இன்னைக்கு எல்லா ஃபேமிலிக்குமே இருக்கிற மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் பாத்தீங்கன்னா மூவி, படத்துக்கு போறது. ஒரு மாசத்துக்கு ஒருக்க இல்ல 2 மாசத்துக்கு ஒருக்க, ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு இல்லைன்னா ஒரு தீபாவளி, பொங்கல் சொல்லி விசேஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு போறதுங்கிறது ஒரு வழக்கம். ஸோ அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும்போது அன்னைக்கெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு தியேட்டருக்கு போய் நம்ம ஒரு டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா 5 டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அந்த டிக்கெட் கவுண்டர்ல நம்ம கேட்கற படத்துக்கு டிக்கெட் கிழிச்சு கொடுக்கறதும் ஒரு சம்பளம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. பட் என்னைக்கு இந்த புக் மை ஷோங்கிற அப்ளிகேஷன் வந்துச்சு, அப்ளிகேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிக்கெட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்துச்சோ, நிறைய டிக்கெட் கிழிச்சு கொடுக்கறவங்க வேலை எல்லாம் போச்சு. நம்ம நினைக்கலாம் சார் டெக்னாலஜில முன்னேறி இருக்கோம். ஆமா முன்னேறி இருக்கும். அது முன்னேறினால பல லட்சம் மக்களுக்கு வேலை போயிருக்கு. தென் ஃபைனலா ஒரே ஒரு அப்ளிகேஷன். இன்னைக்கு எல்லாருமே வாட்ஸ்அப் கம்பல்சரி யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம உறவினர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சாட் இதெல்லாமே தான் நம்ம யூஸ் பண்றோம். பட் இதே நீ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தகவலை நீங்க அனுப்பணும் அப்படின்னா அன்னைக்கு லெட்டர்ல தான் அனுப்புவீங்க. அந்த லெட்டரை கொண்டு போய் சேர்த்தறதுக்கு போஸ்ட்மேன் ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு சம்பளம் கிடைச்சது. என்னைக்கு நம்ம எல்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ, என்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்ல எல்லா தகவல், மெயில்ல எல்லா தகவல் நம்ம அனுப்ப ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே போஸ்ட்மேனுக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு பல போஸ்ட் ஆபீஸ் ஒரு பேங்க் மாதிரி ரன் ஆயிட்டு இருக்கு, ஸ்கீம் எல்லாம் வச்சு. சோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க விஷயம்னா இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம். மேட்ரிமோனி ஆப், அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு பொண்ணு பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும், புரோக்கர் இருந்தாங்க. அந்த புரோக்கருக்கு ஒரு வருமானம் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்ரிமோனி சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதுலயே பொண்ணு பாத்துக்கிறாங்க, அதுலயே மாப்பிள்ளை பாத்துக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு பின்னாடியும் பல லட்சம் மக்களுக்கு வேலை போயிருக்கு. இன்னைக்கே நீங்க ரியல் எஸ்டேட்ங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ரியல் எஸ்டேட் பண்றவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப வரது 99 ஏக்கர்ஸ் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, நீங்க அதே பார்க்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம சைக்கிள்ல போனா நமக்கு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, நம்ம கார்ல போனா நமக்கு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க ஒரு லேண்ட் வாங்க போகும்போது. சோ இந்த 99 ஏக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு ரேட். இந்த மார்க்கெட்ல இந்த லேண்ட் இந்த ரேட்டு தான் அப்படின்னு சொல்லி 99 ஏக்கர்ஸ் சொல்லி வந்திருக்கு. சோ அதுல லேண்ட் வாங்கலாம், அதுல வீடு வாங்கலாம். சோ இன்னைக்கு ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம நிறைய உதாரணம் எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். சோ இந்த டெக்னாலஜி டெவலப் ஆக நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு போயிட்டு இருக்கு. சோ அவங்க எல்லாத்துக்குமே பெரிய லெவல்ல சம்பாதிக்கிறதுக்கு இருக்கிற த ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். எத்தனை டெக்னாலஜி வேணா வந்து எத்தனை வேலை வாய்ப்பு வேணாலும் போலாம். பட் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எந்த டெக்னாலஜினால அழிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா மக்கள் வாங்குற பொருள், இன்னைக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தினசரி வீட்டுக்கு தேவையான டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற அந்த ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ராடக்ட்ஸ்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா விளம்பரங்களில் நடிக்கிறவங்களுக்கு நிறைய கோடிக்கணக்கா போகுது, மீடியேட்டர்ஸுக்கு கோடிக்கணக்கா போகுது. சோ அந்த விளம்பரங்களுக்கு அந்த மீடியேட்டர்ஸ்க்கு போற கமிஷன் நம்மளுக்கு பிரிச்சு தர போறாங்க. சோ நம்ம மக்களோட வீட்டுல அவங்களுக்கு தினசரி தேவையான ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது அது மூலமா நமக்கு வருமானம் இருக்கு. சோ டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது இன்னைக்கு வளர்ந்த நாடுகள் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ண ரெவல்யூஷனா கையில் எடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். சோ நம்ம நாட்டிலேயே வந்து எடுக்க வேண்டிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். சோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு அற்புதமான ஒரு கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஜிகார்ட் இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட். சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் இதை பண்ணணும் அப்படிங்கிற நம்ம யோசிப்போம். சோ இதனால் வரைக்குமே நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பண்ணிருக்கிறோம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே தெரியாம நம்ம ரெஃபரல் மார்க்கெட்டிங் பண்ணிருக்கோம். எப்படி அப்படின்னா இன்னைக்கு ஒரு பொருளை விளம்பரத்தை பார்த்து வாங்குறத தாண்டி நிறைய ரெஃபரன்ஸ்ல தான் வாங்கியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புரியுதுக்காக சொல்றேன். இப்ப நம்ம வீட்டுக்கு யாராச்சும் ஒருத்தங்க விருந்தாளி வராங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு தண்ணி கொடுப்போம், அதுக்கப்புறம் வந்து டீ சாப்பிடுறீங்களா காஃபி சாப்பிடுறீங்களா சொல்லி எடுத்து கொடுப்போம். சோ அந்த ஒரு டீ குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க,
அந்த டீ நல்லா இருக்கு, என்ன டீன்னு சொல்லி உங்ககிட்ட கேக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்றீங்களோ அந்த பிராண்டை நீங்க அவங்க கிட்ட சொல்லுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போச்சே டீ நீங்க சொல்றீங்க, ஓ சூப்பரா இருக்கே, டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த போச்சே டீயை போய் பர்ச்சேஸ் பண்ணுவாரு. சோ இந்த மாதிரிதான் நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம ஒரு துணி எடுத்திருக்கோமா, எங்க எடுத்தோம், கணபதி சில்க்ஸ்ல. அதை கேட்டவங்க கணபதி சில்க்ஸ் போய் அந்த கலெக்ஷன்ஸை பார்ப்பாங்க. ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருக்கோமா, எங்க வாங்கியிருக்கோம், இங்கதான் விகேசி செப்பல்ஸ் ஷாப் வந்திருக்கு, அங்கதான் வாங்கிருக்கோம் அப்படின்னா அவங்க ஸ்லிப்பர் வாங்கும்போது அந்த இடத்துல போய் பார்ப்பாங்க. ஒரு படத்துக்கே அப்படிதான். இப்ப நம்ம ஃப்ரெண்ட் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இந்த படம் பார்த்தா சூப்பரா இருக்கு அப்படின்னா சரி நம்மளும் ஃபேமிலியா இந்த சண்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி போவோம். சோ இந்த மாதிரி ஒரு பிலிம்ல இருந்து எல்லாமே ரெஃபரன்ஸ் மூலியமா தான் வந்து மக்கள் போய் பார்த்துட்டு இருக்காங்க. ரெஃபரன்ஸ் மூலியமா தான் மக்கள் ஒரு நம்பிக்கை வருது அந்த பொருளை வாங்குறதுக்கு. இது நாள் வரைக்குமே நம்ம பல ப்ராடக்ட்ஸை நம்ம ரெஃபர் பண்ணியிருப்போம், நம்ம மூலமா நிறைய மக்கள் வாங்கியிருப்பாங்க, மக்கள் மூலியமும் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருப்போம். சேம் அதே வேலை தான் இங்க பண்ண போறோம். ஸோ ஃபிஜிகார்ட்ல குவாலிட்டியான ஆர்கானிக்கான சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிசினஸ்ல நான் என்டர் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம், நம்மளோட தேவைக்காக நம்மளுக்காக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி உள்ள வர போறோம். வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க ரெஃபர் பண்ணும்போது அந்த மக்கள் இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கமிஷன் கிடைக்க போகுது. இதுதான் ஃபிஜிகார்ட். பெருசா இதுல எதுவுமே கிடையாது. இந்த பொருளை ரெஃபர் பண்ணி இந்த பொருளை வித்து நம்ம வருமானம் பண்ணணுங்கிறத தாண்டி நம்ம விற்க போறது அந்த பொருளோட 3.5 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. ஏன்னா நம்ம கிட்ட இருந்து வாங்குற அந்த பொருள்ல இருந்து வாங்குற அந்த கஸ்டமர்னாலையுமே இந்த பிசினஸ் மூலியமா 3.5 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். இப்ப நிறைய பேருக்கு ஒரு யோசனை இருக்கு, அந்த 3.5 கோடி ரூபாய் என்ன அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த 7 டைப் ஆஃப் இன்கம் இருக்கு பாத்தீங்களா, அதுல பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் போனஸ், அந்த இன்கம்ல மட்டுமே நீங்க ஒரு 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கும் போது உங்களுக்கு பைக் ஃபண்ட் 50,000, கார் ஃபண்ட் 5 லட்சம், தென் இம்போர்ட்டட் கார் ஃபண்ட் ஒரு 50 லட்சம், தென் வில்லா ஃபண்ட் 1 கோடி. ஸோ இதெல்லாம் சேர்த்தும் போது 1.5 கோடி. ஸோ 2 கோடி ரூபாய் நீங்க பிசினஸ் எக்ஸ்பான்ஷன்ல ஏர்ன் பண்ணும்போது 1.5 கோடி ரூபாய் உங்களுக்கு ரிவார்ட்ஸ்ல கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்த்துனீங்க அப்படின்னா 3.5 crore ஏர்ன் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு தான் இந்த ஃபிஜிகார்ட் இ-காமர்ஸ். ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் கேட்டோன்னே இதெல்லாம் கிடைக்குமா, இதெல்லாம் டெவலப் ஆக முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பட் எனக்கு இருந்த மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் பத்தி அழகா பிளான்ல சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 57 ஜுவல்லரி ஷாப்ஸோட ஓனர், 25 வெர்டிகல் பிசினஸ். இன்னைக்கு நம்ம 3 ரோசஸ் பாக்குறோம், அது மாதிரி போச்சே டீன்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் இருக்கு. தென் இன்னைக்கு நம்ம நிறைய இந்த ஸ்டீல் பாத்திரம் இதெல்லாமே நம்ம பாக்குறோம், அது வந்து பாத்தீங்கன்னா போச்சே ஸ்டீல் பாத்திரம் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. இந்த மாதிரி 25 பிசினஸ் இருக்கு. லென்ஸ் கார்ட் மாதிரி போச்சே லென்ஸ், ஃபுட் எக்ஸ்பிரஸ் மாதிரி ஒரு போச்சே ஃபுட் எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி 25 பிசினஸ். அந்த 25 பிசினஸ் வச்சிருக்கிற ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி தான் பாபி குரூப் ஆஃப் கம்பெனி. அந்த குரூப் ஆஃப் கம்பெனியோட டர்ன் ஓவர் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8,000 கோடி. 8,000 கோடி டர்ன் ஓவர் இருக்கிற மிகப்பெரிய குரூப் ஆஃப் கம்பெனி. அந்த குரூப் ஆஃப் கம்பெனியோட சேர்மன் தான் டாக்டர் பாபி சமுரு. சோ அந்த பர்சன் இந்த ஃபிஜிகார்ட்டை பண்றாரு, இந்த ஃபிஜிகார்ட்டோட பின்னாடி நிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே எங்களுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை, மிகப்பெரிய ட்ரஸ்டே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சேர்மன், இவ்வளவு பெரிய பிசினஸ் பர்சன் நம்ம கம்பெனியோட சேர்மனுங்கும் போது இதுதான் மிகப்பெரிய நம்பிக்கை. அப்படின்னா இந்த செம்மனூர் இன்டர்நேஷனல் இந்த நகை கடை பத்தி சொல்லியிருப்பாங்க, 57 நகை கடை. சோ இந்த நகை பிசினஸ்ல அவங்க என்டர் ஆகி கிட்டத்தட்ட 163 வருஷம் ஆச்சு. அப்போ 163 வருஷம் பாரம்பரியமான ஒரு மிகப்பெரிய குரூப் ஆஃப் கம்பெனி தான் நம்ம பாபி குரூப் ஆஃப் கம்பெனி. சோ அந்த 163 வருஷம் அப்படின்னா கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்க, 3-4 தலைமுறை தாண்டிதான் இந்த பிசினஸ் வந்திருக்கு, அந்த ஜுவல்லரி பிசினஸ். அப்ப இந்த ஃபிஜிகார்ட்ங்கிற ஒரு கம்பெனியை அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதையுமே தலைமுறையா கொண்டு போகணுங்கிறது தான் அவங்களோட லட்சியமே. சோ அதுக்கு ஒரு அடையாளம் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபிஜிகார்ட்குள்ள என்டர் ஆகும் போது நாமினி டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து வாங்குவோம். எனக்கு நாமினி இருக்கு, எனக்கு அப்புறம் என்னோட வருமானம் யாருக்கு போகணுங்கிற ஒரு நாமினி இருக்கு. சோ அந்த நாமினி வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபில் பண்ணியிருக்கேன். சோ 2 தலைமுறைக்கு வருமானம் கொடுக்கறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஜிகார்ட் இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட். சோ அந்த கம்பெனில உங்க ஃப்ரெண்டு மூலமா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. சோ ஜஸ்ட் இமேஜின்
ஒரு சாதாரண காமன் மேனா அவனுக்கு என்னென்ன கனவுகள் இருக்குமோ அத்தனை கனவுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்ல வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தர் பைக் எடுக்கணும்னு ஆசைப்படுவோம், அதுக்கு பைக் ஃபண்டுன்னு சொல்லிட்டு 50,000 பைக் ஃபண்ட் வச்சிருக்காங்க. தென் ஒருத்தர் கார் எடுக்கணும்னு ஆசைப்படும் போது அந்த 5 lakh கார் ஃபண்ட் வச்சிருக்காங்க. தென் இன்டர்நேஷனல் ட்ரிப் வச்சிருக்காங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா 50 lakh இம்போர்ட்டட் கார் ஃபண்ட் வச்சிருக்காங்க. தென் கடைசி எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வீடு கட்டி செட்டில் ஆகணும், அதுக்கு ஒரு 1 crore பில்லா பண்ணிட்டு தராங்க. ஸோ ஒரு காமன் மேனுக்கு என்ன ட்ரீமா இருக்குமோ அந்த ட்ரீமையே